சசிகலா அவர்களை பற்றி முழுமையாக என்னிடம் பேசுகிறார். சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவும் சிறைக்கு சென்ற பிறகும் தற்போதும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்கு பின்பாக சசிகலா அவர்களோடு இணைந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றியும் பேசுகிறார். பதவி ராஜினாமா செய்த பற்றியும் பேசுகிறார். அதற்கு பின்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றியும் பேசுகிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி மரணத்தை பற்றி என்னிடம் பேசினார். அவர் மரணம் அடைவார் என்று சொன்ன அன்றே 17/12/2016 அன்றே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று என்னிடம் கூறினார். யார் நம்ம சொல்ல முடியும்? சோதரிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடவுளிடம் சொல்லினார், சொன்னதை செய்தார். என்னிடத்தில் என்னென்ன சொல்ற அத்தனை செய்தார். எதற்காக என்ன சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது. அரசியலை விரும்பாதவன், அரசியல் விமர்சனம் செய்யாதவன், அரசியல் பேசாதவன் என்னிடத்தில் பேசுகிறார். இவைகள் அனைத்தையும் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான்